holistic.investment.in. Invesco India Manufacturing Fundல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுல கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வச்சு லாங் டேர்ம்ல உங்களால வெல்த் கிரியேட் பண்ண முடியுமா இல்லையான்றது தான் நம்ம இந்த வீடியோல இப்ப டீடைலி பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த NFO பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இது ஒரு NFOன்றதுனால 25th July 2024 ஓப்பன் ஆகி 8th August 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ப்ளஸ் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பிலாங் பண்ணுற கேட்டகரி வந்து திமேட்டிக் ஈக்விட்டி ஸ்கீம் மேனுஃபேக்சர் அண்ட் இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். அண்ட் நிஃப்டி இந்தியா மேனுஃபேக்சரிங் TRI தான் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸாக இவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதில் மினிமம் அமௌண்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ தேவை இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா just 1000 rupees. அண்ட் இன்வெஸ்கோ இந்தியா மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் NFOட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அமித் கனத்ரா அண்ட் மிஸ்டர் திமாத் கொத்தாரி. அண்ட் இந்த ஃபண்டோட எக்ஸிட் லோட் வந்து just 0.5%, அதுவும் 3 monthsக்குள்ளே நீங்கள் ரிடீம் பண்ணிட்டீங்க அப்படின்னா. அதுக்கு அப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸிட் லோடும் கிடையாது. ஸோ இன்வெஸ்கோ இந்தியா மேனுஃபேக்சரிங் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபியை வந்து இது எய்ம் பண்ணுறதே ஒரு ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கிற கம்பெனிஸ், அது எஸ்பெஷலி மேனுஃபேக்சரிங் தீமை ஃபாலோ பண்ணுற கம்பெனிஸில் இருக்கிற ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் இருந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இதோட மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுறது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இதான் இவங்களோட ஐடியலான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஃபிலாசபி. ஸோ இதுலேருந்து இவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணி என்ன விதமான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இந்த ஃபண்டில் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வச்சு தான் நம்ம இது வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதே அனலைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ப்ரோஸ்லேருந்து அட்வான்டேஜஸும் தெரிய வரும், டிஸ்அட்வான்டேஜஸ்லேருந்து நம்ம பொட்டன்ஷியலாக எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோன்றது தெரிய வரும். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ அனலைஸ் பண்ணலாம் வாங்க. இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எந்த மாதிரியான ப்ரோஸ் இருக்குது, அதாவது அட்வான்டேஜஸ் இருக்குன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஃபண்ட் வந்து வேரியஸ் செக்டார்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் இருக்க டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸ், அதுவும் மேனுஃபேக்சரிங் தீம் ஃபாலோ பண்ணுற டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸில் டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. ப்ளஸ் நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் தீமுக்கு அலோகேஷன் தேடுற ஒரு இன்வெஸ்டர்னா உங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்கிற பெரிய ஹை சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த நியூ ட்ரெண்ட்ஸ் அண்ட் எமர்ஜிங் செக்டார்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி மார்க்கெட்டில் நல்ல ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்க ரிட்டர்ன்ஸும் ஹைலி பூஸ்ட் ஆகும். ப்ளஸ் இந்த பாலிசி ஒரு ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் கான்செப்ட் ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபண்ட் ஆப்ஷன். ஸோ ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் கான்செப்ட்னாலே நீங்கள் எவ்வளோ ஹை ரிஸ்க் இதில் இருக்கோ அந்த அளவுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் பொட்டன்ஷியலி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர், கண்டிப்பாக ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டராக இருக்கீங்க அண்ட் மேனுஃபேக்சரிங் தீமில் புல்லிஷாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்னா உங்களுக்கு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும். ஸோ இந்த ஃபண்டில் இருக்க சில ப்ரோஸ், அதாவது அட்வான்டேஜஸ், இதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை டிசைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ கான்ஸ், இதில் இன்வெஸ்ட் பண்ணால் எந்த மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டார், உங்கள் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டார் அப்படின்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு ரிஸ்கியாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் கான்செப்ட் ஃபாலோ பண்ணுறதுனால ஹை ரிஸ்க் ஒரு ஃபண்டில் இருக்குனாலே நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு லாங் டேர்ம், அதாவது ஒரு 7 to 10 years இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பொட்டன்ஷியலி நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். ஏன்னா அந்த டைமில் மார்க்கெட் சைக்கிளும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும், கம்ப்ளீட்டாக இருந்திருக்கும். ஸோ லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்ம ரிஸ்க் எடுக்கும் போது நம்மளுக்கு பொட்டன்ஷியலி நல்ல ரிட்டர்ன்ஸ் வர்றது இருக்குது. ஆனால் இதுவே நீங்கள் ஷார்ட் டேர்மில் ரிஸ்கியாக ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் ரொம்ப ஹைலி ப்ரெடிக்டபிளாக இருக்கும். சடனாக ஹைக்கும் போகலாம், அதே நேரத்தில் லோக்கும் வரலாம். உங்களுக்கு வந்து ஒரு டைமில் ரிட்டர்ன்ஸ் கம்மியான ரிட்டர்ன்ஸ் வரலாம், இல்லை ரிட்டர்ன்ஸே வராமல் இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட வரலாம். இந்த ஷார்ட் டேர்ம் பீரியடில் உங்களோட ஃபினான்ஷியல் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்றது ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே நேரத்தில் இது ஒரு NFOன்றதுனால நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பராக ட்ராக் ரெக்கார்ட் இல்லை. இது எப்படி வந்து ஹையில் பர்ஃபார்ம் பண்ணும், எப்படி லோவில் பர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் யோசிச்சு எடுக்கிற அளவுக்கு இதில் ஒரு ப்ராப்பர் ட்ராக் ரெக்கார்ட் இல்லாததுனால உங்களோட கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, அதாவது நீங்கள் உங்கள் மெயின் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக வச்சுருக்க இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இந்த ஃபண்டை நீங்கள் ஆட் பண்ணுறது கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்காது, ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயமா இருக்கும். ப்ளஸ் ஏன்னா இது ஒரு NFO, அதுவும் இல்லாமல் ஒரு திமேட்டிக் ஃபண்ட், அது ஒரு மேனுஃபேக்சரிங் தீமை ஃபாலோ பண்ணுற ஒரு திமேட்டிக் ஃபண்டாக இருக்கிறதுனால
நம்மளால் இப்போ சொல்ல முடியாது. இப்போ மேபி மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் மார்க்கெட்டில். பட் இது எப்போ வரைக்கும் பண்ணும், எப்போவுமே பண்ணுமான்ற ஒரு கேரண்டி கிடையாது. இந்த நியூ ட்ரெண்ட் அண்ட் எமர்ஜிங் செக்டர் எல்லாமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் ட்ரான்ஸ்லேட் ஆகியிருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கேரண்டி கிடையாது. ஸோ நீங்கள் அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்படி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு இன்னும் நெகட்டிவ் ட்ரிகர்ஸ்க்கு தான் நீங்கள் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. ப்ளஸ் மற்ற டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணால் இது அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளோ இல்லை டைனாமிக்கோ கிடையாது. ஏன்னா இது சுற்றி மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் இருக்க கம்பெனிஸை தான் டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் உங்களோட போர்ட்ஃபோலியோக்கோ இன்னும் நிறைய வொலட்டாலிட்டி தான் இது வந்து ஆட் பண்ண முடியும். ஏன்னா இதில் ஹை கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்குது. ப்ளஸ் இந்த நியூ ட்ரெண்ட், இந்த எமர்ஜிங் செக்டார் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்க ரிட்டர்ன்ஸ் இம்பேக்ட் ஆகும், பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு திமேட்டிக் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டைமிங் நம்ம பக்கம் இருக்கணும், சர்க்கிள் ஆஃப் காம்படன்ஸ் நம்ம சைடில் இருக்கணும். எப்போ என்ட்ரு ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணுன்ற அளவுக்கு நாலேஜ் இருந்தால் தான் நம்ம இதுலேருந்து பொட்டன்ஷியலாக எவ்வளோ கெயின் பண்ண முடியுமோ நம்ம கெயின் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகலாம். பட் அந்தளவுக்கு நாலேஜ் இல்லைன்னா நம்ம எடுக்கிறது ஒரு பெரிய ரிஸ்க்காக தான் நம்ம கருதப்படும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ ஃபைனலாக இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டார் இல்லை நீங்கள் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், உங்களால் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபண்டும் கிடையாது அண்ட் ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்ட். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் திமேட்டிக் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மார்க்கெட்டில் ஆல்ரெடி நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற மற்ற மேனுஃபேக்சரிங் திமேட்டிக் ஃபண்ட்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் 7 to 10 years, அதாவது 7 to 10 yearsனால் உங்களுக்கு மார்க்கெட் சைக்கிளும் கம்ப்ளீட் ஆகியிருக்கும். அது ஹையில் லோவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற ஃபண்ட்ஸ் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் அதை ரிசர்ச் பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி இப்போ தான் வந்து இந்த என்எஃப்ஓ வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்ற ஒரு ஐடியா இல்லை. ஸோ நீங்கள் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து இதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்காக ஒரு ஃபண்ட் ஆட் பண்ண தேடுறீங்கன்னா இந்த ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நம்மளால் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியாது. இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாது. ஸோ நம்ம எடுக்கிறது கண்டிப்பாக ஒரு பிளைண்ட் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஸோ இது சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா நம்மளோட மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ தான் இது பாதிக்கும். ஸோ உங்கள் மெயின் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிற கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ மூலியமாக நீங்கள் இது இன்வெஸ்ட் பண்ணுறதை கண்டிப்பாக தவிர்க்கலாம். பட் உங்களுக்கு அப்போவும் இன்வெஸ்ட் பண்ணணும், ஜஸ்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு இந்த ஃபண்ட் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா இதில் நீங்கள் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், உங்ககிட்ட சர்ப்ளஸ் மணி இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ உங்கள் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ மூலியமாக அந்த சர்ப்ளஸ் மணி வச்சு ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஒரு ட்ரையல் பேசிஸ், அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஃபண்ட்லேருந்து எப்போ என்டர் ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும் தெரியாத அளவுக்கு சஃபிஷியன்ட் நாலேஜ் இல்லைன்னா கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. ப்ளஸ் ஃபைனலாக இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லையான்றது நீங்கள் எப்படிப்பட்ட இன்வெஸ்டாருன்றது பொறுத்து தான். ஸோ உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் இன்னும் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரியான எந்த ஃபண்ட் அப்படின்றத தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு டைமோ இல்லை ரிசர்ச் பண்ணுறதுக்கு இல்லை சஃபிஷியன்ட் நாலேஜ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரை நீங்கள் அணுகலாம். அவங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிற ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவும் பார்த்து அலைன் ஆகுதான்னு பார்ப்பாங்க. ப்ளஸ் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலும் அண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிற ஃபண்டோட ரிஸ்க் ப்ரொஃபைலும் மேட்ச் ஆகுதானோ பார்த்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஓவர்லாப் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கும் அந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கும். அது அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதே கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ராபப்ளி சஜஸ்ட் பண்ணலாம். ப்ளஸ் எவ்வளோ அலோகேஷன் இந்த ஃபண்டுக்கு கொடுத்தா அவங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை இன்னும் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணலான்றதையும் அவங்க பார்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவங்க பார்த்து உங்களுக்காக ஒரு பர்சனலைஸ் ஃபினான்ஷியல் பிளான், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கிராஃப்ட் பண்ணி தருவாங்க. ஸோ லாங் ரனில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ப்ராசஸே வந்து இன்னும் ஸ்மூத்தாக இன்னும் ஹேசல் ஃப்ரீயாக ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரை நீங்கள் கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுமே உங்களுக்கு லாங் ரனில் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் அந்த ரூட்டை கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.